ஓகே, எல்லாருக்கும் குட் மார்னிங். கர்நாடகத்தை பிறகு சந்திக்கிறோம். ஏதாவதுன்னு சொன்னால் மெசேஜ் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ண வேண்டாம். முதலாவது இந்த ஆன்லைன் கிளாஸில் இருக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும் தானே. அன்ஸ்டேபிளாக இருக்கும் சில வேலை கரெக்டாக தானே. உங்களுக்கு சில வேலை கேட்காது. அது நெட்வொர்க்கில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது என்னுடைய பக்கம் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம். அப்படி பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இப்போ அதையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் இந்த கிளாஸை வந்து நடத்த வேண்டிய தேவை இருக்குது. சரி. அப்ப இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு படிப்பிக்க போற பாடம் வந்து செமிஸ்டர் 2ல இருக்கிற பாடம். அதாவது செமிஸ்டர் 2ல இஎம்பி 3 அப்படின்றது சும்மா ஒரு 30 நிமிஷம் உங்களுக்கு ஒருக்கா படிப்பிச்சு பார்ப்போம். இது ஒரு டெஸ்டிங் கிளாஸ் மாரி தான். ஆ அதனால பெருசா பயப்பட வேண்டிய தேவையில்ல. படிப்பிச்சு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏதாவது அப்டேட்டுகள் இருந்துச்சுன்னு சொன்னால், அல்லது ஏதாவது சின்ன சின்ன என்னால செய்யக்கூடிய மாற்றங்கள் ஏதாவது இருக்கும்னு சொன்னால், அத சொன்னீங்கன்னு சொன்னால் மாற்றி பார்க்கலாம். மற்றபடி என்ன மாற்ற முடியாத சில விஷயங்கள வந்து மாத்த சொல்லி கேட்கறதுல அர்த்தம் இல்ல. அப்ப இன்றைக்கு நாங்கள் படிக்க போறது வந்து எங்களுடைய பிளான் அண்ட் ஷெட்யூலிங் ஒர்க் அட் ஒர்க் பிளேஸ். ஏன்னா இந்த பாடத்தை தான் இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போறோம். அப்ப இப்ப நீ வந்து ஸ்க்ரீன்ல நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பாடத்தினுடைய கரிக்குலம். அப்ப அந்த கரிக்குலத்துல என்னென்ன பாடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப இருக்கிற பாடங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற தேவை இல்ல. ஆனால் எக்ஸாமுக்கு வந்து இதுல குறைஞ்ச அளவான பாடங்கள் தான் வரும். சரிதானே. அப்ப நாங்கள் முதலாவது என்னென்ன பாடம் இருக்கு அப்படின்னு சொல்லி முதலாவது பார்ப்போம். முதலாவது வந்து நீங்கள் படிக்க போறது வந்து எப்பவுமே உங்களுக்கு தேவைப்படும் கோல் அண்ட் ஒப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஒரு நிறுவனத்துல கோல் மற்றும் ஒப்ஜெக்டிவ்களை வந்து டிஃபைன் பண்ண சொல்லி கேட்பினோம். அல்லது அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்த 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளானிங் ப்ரையாரிட்டீஸ் அப்படின்னு சொல்றது. பிளானிங் ப்ரையாரிட்டீஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வேலையை வந்து பிளான் பண்ணும் பொழுது என்னென்ன விஷயங்களுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேணும் அப்படின்றது இந்த பாடத்துல நாங்கள் பார்ப்போம். 3வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளான் ரிலேட்டட் ஒர்க் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அட் ஒர்க் பிளேஸ். ஒரு வேலை தளத்துல பிளான் சம்பந்தமான என்னென்ன வேலைகள் இருக்குது அல்லது தேவைப்படும் அப்படின்றத வந்து நாங்கள் பார்ப்போம். அடுத்தது வந்து சிஸ்டம் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ராசஸ் ரெலவென்ட் டு த ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிற இந்த சிஸ்டம் ப்ரொசீஜர் இதுகள் சம்பந்தமாயும் நாங்கள் பார்க்க போறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் குவாலிட்டி அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ் அப்ளைட் வித்தின் ஆர்கனைசேஷன். ஒரு நிறுவனத்தில் இருக்கிற இந்த குவாலிட்டி மற்றும் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி நாங்கள் வந்து பார்க்க போறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பெனியினுடைய ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட். ஒரு நிறுவனத்தினுடைய வேலை தரம் அதனுடைய ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அடுத்தது இண்டஸ்ட்ரி அல்லது ஒர்க் பிளேஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட். ஒரு வேலைத்தளத்தினுடைய அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரண்ட் லைன் மேனேஜ்மெண்ட் ரோல்களை பற்றி பார்க்க போறோம். அடுத்தது மேனுஃபேக்சரர் ஸ்பெசிஃபிகேஷன். அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன். அடுத்தது முக்கியமானது சிம்பிள் பிளானிங் டெக்னிக். ஒரு 2 அல்லது 2 டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பார்க்க போறோம். இது வந்து மிக முக்கியமானது. அடுத்தது வந்து ஃபோர்காஸ்டிங் டெக்னிக் அண்ட் மெத்தட். இது ஏற்கனவே நீங்கள் செமிஸ்டர் 1 அதுல படிச்சிருப்பீங்க. அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட். இது வந்து முக்கியமானது. அடுத்தது கம்பிடென்சி அசஸ்மெண்ட் மெத்தட். அப்ப இவ்வளவு விஷயத்தையும் வந்து நாங்கள் பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு கேரிக்குலத்தை நான் சென்ட் பண்ணி விடுறேன். ஒரு ஆறுதல் அப்படி இருக்கா பாருங்க. சரிதானே. அப்ப இவ்வளவு பார்க்க போறோம். இதுல எல்லாம் கேள்விக்கு வருமோ அப்படின்னு சொன்னால் இல்லை. சரிதானே. இதுல ஒரு சில உங்களுக்கு கேள்வி பேப்பரை பார்த்தாலே அல்லது எக்ஸாம் பேப்பரை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் எது வரும் எது வராதுன்னு. சரிதானே. அப்ப நாங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு டைம் இருக்கிறபடியால் பார்ப்போம். அதுல முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பாஸ் பேப்பர் செய்யக்குள்ள இருக்க பார்ப்போம்.
சரி, ரைட். ம். அடுத்தது இந்தியன் பாடத்துக்கு போவோம். இந்தியன் பாடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கோல் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அப்ப ஒரு நிறுவனத்தினுடைய கோல் அப்படின்னு சொன்னால் என்ன? ஆப்ஜெக்டிவ்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பார்க்க போறோம். அப்ப இத வந்து சும்மா சாதாரணமா அல்லது உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொல்ல வழிகிட்டா, கோல் அப்படி என்றது இலக்கு. அந்த இலக்குகளை அடைவதற்கான சின்ன சின்ன டாஸ்க்கள் அல்லது சின்ன சின்ன வேலைகளை தான் வந்து நாங்கள் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு உங்களுடைய கற்கனறியை வச்சுக்கொண்டே நான் ஒரு உதாரணம் சொல்லலாம்னு இருக்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் டிப்ளோமா சர்டிஃபிகேட் எடுக்கிறது அப்படின்றது ஒரு கோல். அதுல ஆப்ஜெக்டிவா நீங்கள் எதை கருதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், செமிஸ்டர் 1 எக்ஸாமினேஷன், செமிஸ்டர் 2 எக்ஸாமினேஷன். அப்ப டிப்ளோமா சர்டிஃபிகேட் அல்லது டிப்ளோமா என்ற ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை நீங்கள் அடைய வேணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் செமிஸ்டர் 1 வந்து பாஸ் பண்ண வேணும். மற்றும் செமிஸ்டர் 2வும் வந்து நீங்க பாஸ் பண்ண வேணும். அப்ப இது ரெண்டும் நீங்கள் பாஸ் பண்ணினால்தான் நீங்கள் டிப்ளோமா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை அடையலாம். அப்ப டிப்ளோமா இன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அடைகிறது அப்படின்றது கோல் ஆகவும், அதுக்குள்ளே இருக்கிற ஒப்ஜெக்டிவா வந்து செமிஸ்டர் 1 பாஸ் பண்றது, செமிஸ்டர் 2 வந்து பாஸ் பண்றது. ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கோல் அப்படின்றது ஒரு இலக்கு. அதை அடைவதற்கு நிறைய படிமுறைகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு படிமுறைகளையும் தான் நாங்கள் ஒப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? அப்ப இதான் வந்து உங்களுக்கு ஒரு சாதாரணமாய் விளங்க உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இந்த கோலையும் ஒப்ஜெக்டிவையும் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு நிறுவனத்துக்கும் கோல், ஒப்ஜெக்டிவ் ரெண்டும் இருக்கு. அப்ப ஒரு நிறுவனம் என்ன நோக்கத்துக்காக அமைக்கப்பட்டதோ அது வந்து கோலாகவும், அந்த நோக்கத்தை அடைவதற்கான படிமுறைகளை வந்து ஒப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது ஏன் நாங்கள் கோல் அண்ட் ஒப்ஜெக்டிவ் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று எங்களுடைய பாடம் வந்து ஒரு வேலை தளத்துல வேலையை வந்து பிளான் பண்ணி, சரி, அதான் எங்களுடைய பாடம். பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ண வேணும். அப்போ ஒரு வேலை தளத்துல தரப்பட்ட வேலையை பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ண வேணும். அந்த பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ற அந்த வேலைக்கு எங்களுக்கு கட்டாயமா ஒரு ஒர்க் பிளேஸ்ன்னு சொல்லும் பொழுது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய கோல் மற்றும் ஒப்ஜெக்டிவ்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப அதை தெரிஞ்சு வச்சு கொண்டால்தான் உங்களால இலகுவாக பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ண இயலும். அப்ப அதுக்காக நாங்கள் என்ன செய்யறோம்? கோலையும் ஒப்ஜெக்டிவையும் படிக்கிறோம். முதலாவது ஒரு ஆர்கனைசேஷனுடைய டெஃபினிஷனை பார்ப்போம். அப்ப இது வந்து எஸ்ஏடிலையும் பார்த்தனாங்க. ஆர்கனைசேஷன் என்ன முதலாவது பாடமாக படிச்சினாங்க. அதுல என்ஜிஓ என்று சொன்னால் என்ன, ஐஎன்ஜிஓ என்று சொன்னால் என்ன, இதெல்லாம் பார்த்து கொண்டு போனாங்க. இப்போ இந்த ஹயராக்கி, அதுக்கு பிறகு ஹயராக்கிக்கல் ஆர்கனைசேஷன் இப்படி போனது. திருப்பியும் வந்து அதே விஷயத்தை தான் நாங்கள் பார்க்குறோம். அப்ப முதலாவது ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் வெரி சிம்பிள். ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு இலக்கை அடைவதற்காக சேர்ந்து வேலை செய்தால் அந்த இடத்தை வந்து நாங்கள் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு விளங்கக்கூடிய தமிழ்ல வந்து சொல்லியிருக்கேன். இப்ப கவனிக்க வேண்டியது ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள், அவர்கள் எல்லாருக்கும் ஒரே இலக்கு தான், கோல்.
அந்த கோலை அடைவதற்கு அவையில் வேலை செய்யணும். அந்த வேலையை வந்து ஒரு தனிமனிதரால செய்ய முடியாததாயும் இருக்கும். அதே மாதிரி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள செய்து முடிக்க முடியாத மாதிரியும் இருக்கு. அந்த காரணத்துக்காகத்தான் அதுல வந்து நாங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களை இணைச்சு கொள்றோம். அப்ப ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்றது இதுதான். அப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், அங்க வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மக்கள் இருப்பார்கள். அவர்கள் சேர்ந்து வேலை செய்வார்கள். அங்கே ஒரு கோல் இருக்கு. அப்ப இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிறுவனத்திலே இருக்கு. அப்ப இதைத்தான் நாங்கள் அதை வந்து வேற வேற டெஃபினிஷன்களா பார்க்க போறோம். அப்ப வெரி சிம்பிள். அப்ப ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னால் குரூப் ஆஃப் பீப்புள். ரெண்டாவது வந்து அங்கே ஒரு கோல் இருக்கும். காமன் கோல். அதை அடைவதற்காக வேலை செய்வார். அவ்வளவு. சரி. அப்ப நாங்கள் பார்ப்போம். இங்க என்ன டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன்னு சொல்லி. பேசிக்கலி an organization is the simplest form. It's a person or group of people intentionally organized to accomplish an overall common goal or set of goal. வெரி சிம்பிள். ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு கட்டமைப்பு ஆர்கனைஸ்ட் குரூப். அப்ப ஆர்கனைஸ்ட் அல்லது இன்டென்ஷனலி ஆர்கனைஸ்ட் தான் வந்து ஹையரார்கிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றோம். நிறுவன தலைவர் இருப்பார், மேனேஜர் இருப்பார், அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பார், ஸ்டாஃப் ஆஃபீஸர்ஸ் இருப்பார். உதாரணம் ஒரு பேங்க்ல இவையெல்லாம் இன்டென்ஷனலி ஆர்கனைஸ்டு. அந்த கோலை முடிப்பதற்கு தேவை அப்படின்றபடியால் நாங்கள் அவர்களை ஒழுங்கமைக்கிறோம், கட்டமைக்கிறோம். அவர்கள் ஒரு கோலை வந்து அடைவதற்கு வேலை செய்வார்கள். அப்ப முதலாவது டெபினிஷன் வந்து அதுதான். சரி, ரைட். இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னால் an organized group of people with a particular purpose such as business or government department. இப்ப வேறு இன்னும் சிம்பிளா சொல்லிக்கிறாங்க ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு. என்ன ஒரு பிசினஸாக இருக்கலாம், ஒரு தனியார் நிறுவனமாக இருக்கலாம், அல்லது கவர்மெண்டினுடைய திணைக்களங்களாக இருக்கலாம். முக்கியமாக பீப்புள் இருப்பினும் அவர்கள் ஆர்கனைஸ்ட் வேயில இருப்பார்கள். ஏன் அவர்கள் அந்த ஆர்கனைஸ்ட் வேயில இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அந்த பர்டிகுலர் பர்பஸ் அடையணும் அப்படின்னு சொன்னால் they should organized. உதாரணத்துக்கு கிமு 1ஆம் நூற்றாண்டுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு போவோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆள் தான், ஒரு சக்கரவர்த்தி. அவருக்கு பேர் வந்து அலெக்சாண்டர். அவர் வந்து இந்தியாவினுடைய பஞ்சாப்கான வந்தார், படையெடுத்துக்கு வந்தார். அப்ப அப்படி வரும்பொழுது இடையில நிறைய நாடுகள் இருந்தது. அந்த நாடுகளை எல்லாத்தையுமே போர்ல வென்று இந்தியாகான வார. எப்படி இவ்வளவு மன்னர்களையும் போர்ல அலெக்சாண்டர் வீழ்த்தினார் அப்படின்னு சொன்னால் வெரி சிம்பிள். அவருடைய படைகள் அல்லது அவர்கள் வைத்திருந்த அந்த இராணுவம் அல்லது அந்த படைகள் வந்து மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட விதத்தில் இருக்கு. அப்ப மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒழுங்கமைப்பில் இயங்கினால்தான் அவர்கள் ஒரு கோலை வந்து அடைய இயலும். அப்படி அந்த ஒழுங்கமைப்பில் இயங்கவில்லை அப்படின்னு சொன்னால் அவர்களால அந்த இலக்குகளை வந்து அடைய முடியாது. அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். என்ன ஒரு உதாரணம் பாருங்க. டிஸ்கவரிகள் அல்லது அனிமல் பிளானெட்டுகள் பார்த்தாங்களுக்கு தெரியும். ஒரு 5 சிங்கம் தான் இருக்கும். ஆனால் ஒரு 2000 3000 பெரிய குழுவாக இருக்கிற எரும மாட்டை திரட்டி வேட்டையாடும். எல்லாரும் பார்த்திருப்பீங்களா? ஆனால் பலத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த எருமை மாடுகள், அந்த காட்டுல வேலைகின்ற அந்த காட்டு எருமை மாடுகள்லாம் அந்த 5000 மாடுகளும் ஒன்று சேர்ந்து இண்டிஜன்னு சொன்னால் சிங்கம் என்ற ஒரு இனமே இல்லாம பண்ணிவிட்டோம். ஆனால் அவையில் ஓடிவிடும், சிதறி ஓடிவிடும். அப்ப ஒரு பெரிய எருமை கூட்டம் வெறும் 5 6 சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடுறதனுடைய பிரதானமான நோக்கம்
காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சிங்கங்கள் வேட்டையாடும் பொழுது குழுவாக வேட்டையாடும். ஆர்கனைஸ்ட் வேயில வேட்டையாடும். ஆனா வேட்டையாடப்படுகின்ற அந்த எருமை, காட்டெருமை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு இடையில ஆர்கனைஸ்ட் இருக்காது. அவர்கள் கண்டபடி சிதறி ஓடுவார். அப்ப காட்டிலேயாக இருக்கட்டும், பழைய கால அரசர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், ஒரு மக்களாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டமைக்கப்பட்ட அல்லது ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட வழியில இயங்கினால்தான் அவர்கள் வெற்றி அடைய முடியும். அப்ப இது வந்து மிக முக்கியமான விஷயம் என்ன? இதனாலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், மனித சமூகங்கள்ல வந்து ஒழுக்க நெறிகள், கட்டுப்பாடுகள், சமய ஸ்தாபனங்களுக்குள்ளான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த குறிப்பிட்ட அந்த மனிதர்களையோ அல்ல அந்த மனிதர் கூட்டங்களையோ ஒரு ஆர்கனைஸ்ட் வேயில இயக்குறது. அப்படி ஆர்கனைஸ்ட் வேயில அவர்கள் இயங்கவில்லை அப்படின்னு சொன்னால் அவர்கள்ட்ட தோல்விதான் கிடைக்கும். சரி. அப்ப ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட மக்கள் மட்டுமன்றது அல்ல. அதோட சேர்த்து நீங்கள் கவனிக்க வேண்டியது அவர்கள் ஒரு ஆர்கனைஸ்ட், ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட அல்லது கட்டமைக்கப்பட்ட வகையில வந்து இயங்கக்கூடியவர்கள். சரி. அடுத்த 3வது பாயிண்ட பாருங்க. ஆர்கனைசேஷன் இஸ் a systematic arrangement of people. என்ன? திருப்பி அதே மாதிரி தான். systematic arrangement of people. ஒரு முறைமையாக ஒழுங்கமைக்கப்பட்ட மக்கள். ஏன் அந்த மக்கள்கள் இருக்கிறார்கள்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், to accomplish some specific purpose. குறித்த ஒரு நோக்கத்தை வந்து அடைவதற்காக அவர்கள் சிஸ்டமேட்டிக் வழியில என்ன ஒரு முறைமையாக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தால் அதை வந்து நாங்கள் என்ன சொல்றோம்? ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், எவ்ரி ஆர்கனைசேஷன் வந்து கம்போஸ்ட் 3 எலிமெண்ட்ஸ். 3 எலிமெண்ட்டுகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 3 எலிமெண்ட் அப்படின்னு சொன்னால் 3 முக்கிய கூறுகள். அந்த முக்கிய கூறுகள் 3ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து மக்கள் அல்லது ஆக்கள். 2வது வந்து கோல், ஒரு பர்பஸ். 3வது தேர்ஸ் a சிஸ்டம். என்ன? இலக்கு. இவ்வளவு இருந்தால் அதை வந்து நீங்கள் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒரு ஆர்கனைசேஷன்ல இந்த 3ம் கட்டாயமா இருக்கும். பீப்புள், கோல், சிஸ்டம். அப்ப நீங்கள் இது என்னத்துக்கு இதுல சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால், கட்டாயமா நீங்கள் ஒரு டெபினிஷனை எழுதியக்குள்ள ஏதாவது இதுல மறந்து போனாலும் நீங்கள் உங்களோட பாட்டில ஒரு டெபினிஷனை உருவாக்கி எழுதினாலும் நீங்கள் எழுதின பிறகு உங்களோட டெபினிஷன்ல செக் பண்ணி பாருங்க. இந்த 3 டெர்மையும் வந்து நீங்க பாவிச்சிருக்கிறீங்களோன்னு பாருங்க. என்னென்ன டேர்ம்? பீப்புள், கோல், சிஸ்டம். இந்த 3 டேர்மும் நீங்கள் பாவிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அல்லது இதுக்கு சமனான வார்த்தைகளை உங்களுடைய டெபினிஷன்ல பாவிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டெபினிஷன் சரி. அடுத்தது பாருங்க. ஆர்கனைசேஷனை பற்றி அவர் சொல்றாரு. என்ன? ஒரு சோசியல் யூனிட் அப்படின்னு சொல்றாரு. சமூகத்தினுடைய ஒரு அலகு. அப்ப சமூகத்துல நிறைய அலகுகள் இருக்கும். அதுல ஆர்கனைசேஷன் அப்படின்றது ஒரு அலகு. The social unit of people that is structured and managed to meet or to pursue collective goal. அப்ப அவர்கள் வந்து கலெக்டிவ் கோல்களை வந்து அல்லது தேவைகளை வந்து அடைவதற்காக மக்களை ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வர ஒரு சோசியல் யூனிட்டை வந்து நாங்கள் என்ன சொல்லினோம்? ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி. அப்ப இது வந்து ஆர்கனைசேஷனை பற்றியான ஒரு இன்ட்ரடக்ஷன். சப்போஸ் உங்களுக்கு டெஃபினிஷன் எழுத சொல்லி கேட்டால் இதே ஒரு எழுதி இந்த ஒரு 3வது பாயிண்ட வந்து டெஃபினிஷனா எழுதினீங்கன்னு சொன்னால் பொருத்தமா இருக்கு.
அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்ததுல எங்க காமன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷனுடைய காமனான ஃபீச்சர்ஸ் தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ ஒரு நிறுவனம் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னால் அதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதலாவது ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷனா இருந்தால் அவர்களோட விஷன் மிஷன் இருக்கும். அப்ப இதே மாதிரி நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். ஆனா நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. என்ன தூர நோக்கு பணிக்கூற்று என்று சொல்லி உங்களோட பள்ளிக்கூடங்கள் எல்லாம் எழுதியிருப்பீங்க. அப்ப அதனால நீங்கள் அந்த வாசகங்களை எல்லாம் நீங்கள் மனப்பாடம் கூட செய்து வச்சிருக்கலாம். ஆனா உங்களுடைய பாடசாலையினுடைய பணிக்கூற்று என்ன, தூர நோக்கு என்ன அப்படின்னு சொல்லி. அப்ப அது வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தால் அது அங்க வந்து கட்டாயமா ஒரு மிஷன் விஷன் இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிசினஸ் ஆர்கனைசேஷன் ஆக இருந்தால் அவர்களுக்கு வந்து ஒரு கல்ச்சர் இருக்கு. அந்த கல்ச்சர் வந்து ஆர்கனைசேஷனுடைய வேல்யூக்களால கைட் பண்ணப்படும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பாடசாலையில வந்து ஒரு கல்ச்சர் இருக்கு. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சில பாடசாலைகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண் குழந்தைகள் அல்லது பெண் மாணவர்கள் பொட்டு வைக்க இயலாது. அதே மாதிரி ஒவ்வொரு பாடசாலையிலையும் மாணவிகளுக்கான அல்லது மாணவிகளுக்கு சிகை அலங்காரம் ஒன்று இருக்கு. சில பாடசாலையில பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட்டை பின்னல் பின்னி கொண்டு வாங்குவோம்னு சொல்லிடுவோம். சில பாடசாலையில பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒற்றை பின்னல் பண்ணி கொண்டு வாங்குவோம் சொல்லிவிடும். அப்ப இதுகள் எல்லாம் ஏன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து அந்த ஆர்கனைசேஷனுடைய கல்ச்சர், அவர்களுடைய அந்த நிறுவனமோ அல்லது அந்த சமூகத்தினுடைய வேல்யூவை வச்சுக்கொண்டு அவர்கள் ஒரு கல்ச்சரை வந்து அங்க மெயின்டைன் பண்ணினாங்க. அப்ப மிக முக்கியமானது நீங்கள் அங்க போய் வேறு ஒரு பாடசாலையில இருந்து நீங்கள் போய் விடுகை பத்திரம் எடுத்துக்கொண்டு போய் அந்த புது பாடசாலையில சேர்ந்தாலும் நீங்கள் அந்த பாடசாலையினுடைய கல்ச்சரை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன் அது அவர்களுடைய வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த கல்ச்சர் வந்து அமைக்கிறது. இப்ப இதை வந்து வேற உதாரணங்கள் மூலம் பார்க்கலாம். இது உங்களுக்கு கல்ச்சர் அப்படின்றது இன்னும் மைனூட்டான விஷயம். நான் உங்களுக்கு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது தெரியக்கூடிய சில கல்ச்சர்களை வந்து நான் சொல்றேன். உதாரணத்துக்கு வங்கிகள் எடுத்துக்கொள்ளுங்க. சில வங்கிகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஷர்ட், ட்ரௌசர்ஸ், டை எல்லாம் கட்டிக்கொண்டிருப்பீங்க. சில வங்கிகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி லேடிஸ் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி வேயா பண்ணி இருப்பேன். அதே மாதிரி இன்னொரு தனியார் வங்கிகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கேயும் வந்து ஜென் ஸ்டாஃப் வந்து ஷர்ட், கோட், டை எல்லாம் கட்டியிருப்போம். அதே மாதிரி லேடிஸும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கர்ட் போட்டு மேலே வந்து ஜாக்கெட் எல்லாம் போட்டிருப்போம். ஆனா ரெண்டும் வங்கி தான். ஆனால் வெளிப்படையா பார்க்கும் பொழுது அவருடைய ஆடை கலாச்சாரம் அல்லது ட்ரெஸ்ஸிங் கோட் வந்து மாறுது. ஏன் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆர்கனைசேஷனுடைய வேல்யூவை பொறுத்து அல்லது அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இந்த கல்ச்சர் வந்து மாறும். அப்ப நீங்கள் இதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வங்கியில அவர்கள் பின்பற்றுகின்ற கலாச்சாரத்தை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண இயலாது. என்னன்னு சொன்னால் அவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் தங்களுடைய வங்கியினுடைய வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் கல்ச்சர்களை வந்து தீர்மானிச்சு கொள்வார். சரி, மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் they develop strategies to achieve their goal. அவர்களுடைய கோல்களை வந்து அச்சீவ் பண்ணுவதற்காக ஸ்ட்ராட்டஜியை வந்து உருவாக்கி கொள்வார்கள். அவர்களுக்கான ஓன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்ன அமெரிக்காவில் இருக்கிற பிரபலமான கம்பெனிகள், கார் கம்பெனிகளை ஒன்று வந்து ஃபோர்ட் கம்பெனி. அந்த ஃபோர்ட் கம்பெனி இப்பவும் இருக்குது. இப்போ நான் சொல்ற கதை வந்து 1950க்கு முற்பட்ட கதை. அதனுடைய தலைவராக இருந்தவருக்கு பேர் வந்து ஹென்ரி ஃபோர்ட். ஹென்ரி ஃபோர்ட் வந்து ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறார். என்ன இலக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்துல
கார் அப்படின்றது மிகவும் வேல்யூவான ஒரு பொருள். அது பணக்காரர்களுக்கிட்ட மட்டும்தான் நிக்கும். இவர் சொல்றார், ஹென்றி ஃபோர்ட் வந்து சொல்றார், தன்னுடைய இலக்கு அல்லது கோல் என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவில இருக்கிற எல்லாரும் கார் வாங்கக்கூடிய மாதிரி நான் கார் உற்பத்தி செய்வேன். எல்லாரும் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த காலத்துல வந்து பணக்காரர்கள்ட்ட மட்டும் அந்த கார் இருந்ததுக்குரிய பிரதானமான காரணம், ஒரு வருஷத்துல சில வேளை 50 கார்கள் தான் உற்பத்தி செய்யப்படும். அப்ப பொருட்களினுடைய அளவு குறைவாக இருந்தால் அதனுடைய கேள்வி அல்லது டிமாண்ட் வந்து அதிகரிக்கும். அப்ப 50 காருக்காக பணக்காரர்கள் போட்டி போட்டு அந்த 50 காரையும் வாங்கி விடுவார்கள். அதனால நடுத்தர மற்றும் ஏழை மக்களால வாங்க முடியாது. அப்ப ஹென்றி ஃபோர்ட் சொல்றார், தான் எல்லாருக்கும் காரை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி. அதான் அவருடைய இலட்சியம். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் என்ன செய்ய வேணும்? உற்பத்தி செய்கின்ற கார்களின் அளவை வந்து கூட்ட வேணும். அப்ப எப்படி கூட்டுறது அப்படின்னு சொன்னால், அவர்தான் முதல் ஒரு கார் காரை வந்து மிகவும் எப்படி சொல்றது, ஹியூஜாக மிகவும் எப்படி சொல்றது, ஹியூஜ்னு சொன்னால் பெருந்தொகையான எண்ணிக்கையில உற்பத்தி செய்வதற்கு முதல் ஐடியாவை வந்து போட்ட நபர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் அந்த ஹென்றி ஃபோர்ட். அப்ப அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், காரினுடைய உற்பத்தி செய்கின்ற காரினுடைய எண்ணிக்கையை வந்து அவர் கூட்டுறதுக்கு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து உருவாக்கினார். அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காரை வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த லைன் வேணுமா, இதுல ஒரு வீடியோ ஒன்று தெரியும். இதுல பாருங்க, இந்த கார் அவையில் எப்படி உற்பத்தி செய்யணும்னு சொன்னால், ஒரு லைன்ல அப்படியே இந்த கார்கள் வந்து போய்கொண்டிருக்கும். சரி, இந்த இதுல வந்து அப்படியே கார்கள் வந்து மூவ் ஆகிக்கொண்டிருக்கும். மூவ் ஆகிக்கொண்டு இருக்கக்குள்ளேயே அவர்கள் அந்த காரை வந்து அசெம்பிள் பண்ணி கொண்டிருப்பார். தெரியுதோ, இந்த மேல ஒரு ட்ரொல்லி மாதிரி இருக்குது. அப்படியே இது மூவ் ஆகிக்கொண்டே இருக்கும். அந்த மூவ் ஆகிக்கொண்டிருக்கக்குள்ள அங்க இருக்கிற ஒவ்வொரு என்ஜினியர்ஸ் மேர் வந்து அதை வந்து அப்படியே செய்து கொண்டிருப்பினும். அப்படியே அந்த பார்சலை வந்து அசெம்பிள் பண்ணி கொண்டிருப்பினும். அப்ப இதன் மூலம் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இந்த முறையை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் ஹென்றி ஃபோர்ட். அப்ப அதன் மூலம் அவர் என்ன செய்தார் ஆக்சுவலா என்று பாத்தீங்கன்னு சொன்னால், அதன் மூலம் அவர் செய்த நன்மைகள் என்ன என்று பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு நாளில 10 காரை வந்து சாதாரணமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருந்தால், உதாரணத்துக்கு இவருடைய இந்த மூவிங் பாருங்க, என்ன இதுல முன்னுக்கு ஒரு கார் நிக்குது, பின்னுக்கு ஒரு கார் நிக்குது, அப்படியே தொடர்ந்து கார் இருக்கும். அப்ப கார்கள் அப்படியே மூவ் ஆகிக்கொண்டிருக்கும். அதில் பாடுகளை வந்து அசெம்பிள் பண்ணி கொண்டிருக்கணும்.
அப்ப ஒரு 10 கார ஒரு கம்பெனி ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்றீங்கன்னு சொன்னால், இந்த முறையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு சிலவுல 100, 200 கார்கள் வந்து அவைல உற்பத்தி செய்வேன். அப்ப இது வந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப என்ன ஆக்சுவலா அப்படின்னு சொன்னால், அவர் அந்த இலக்க வந்து அடைவதற்கு அவர் என்ன செய்றார் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிய வந்து மெயின்டெயின் பண்றார். அப்ப அவருடைய நோக்கம் என்ன? எல்லாருக்குமே கார வந்து குடுக்கோணும். அப்ப எல்லாரையுமே கார குடுக்கோணும்னு சொன்னால் என்ன? ஒரு நாடுல உற்பத்தி செய்கின்ற காரினுடைய அளவ வந்து அதிகரிக்க வேணும். அப்ப அந்த அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால், வழக்கமான முறை என்னன்னு சொன்னால், ஒரு கார் எடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த கார முழுக்கமா பூரணப்படுத்தி ஒரு ஆளே அல்லது 5, 10 15 பேர் நின்று அந்த கார பூரணப்படுத்தி கொண்டு குடுக்கணும். அப்படி பூரணப்படுத்துவதால என்ன நடந்துச்சு? அவர்களால ஒரு 50, 60 கார மட்டும் தான் ஒரு நாளைக்கு செய்ய முடிஞ்சது. அப்ப இப்ப அவர் என்ன செய்தார்? அவர் ஸ்ட்ராட்டஜிய ஃபுல்லா மாத்தினார். என்ன? அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கம்பெனியில இருக்கிற அந்த மெயினான இடத்தில இருந்து அப்படியே கார் வந்து மூவ் ஆயிக்கொண்டிருக்கும். அங்க இருக்கிற என்ஜினியர்ஸ் வந்து அந்த பாடுகள வந்து பொருத்திக் கொண்டிருப்பினர். அப்ப இந்த ஐடியாவ முதல் முதல் கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய ஹென்றி ஃபோர்ட். அவர் தான் முதல் முதல் இந்த ஐடியாவ கொண்டு வரார். அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? 2வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், என்ன நாங்கள் ஆக்சுவலா செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தே டெவலப்ட் எ ஸ்ட்ராட்டஜி டூ அச்சீவ் தியர் கோல். அவர்களுடைய கோல் என்ன? அதிக கார்கள புரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னால், அவர்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிய உருவாக்கினோம். சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், தே ஹேவ் தே ஹேவ் எ ஸ்ட்ரக்சர்ஸ். என்ன? உதாரணத்துக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தா அவர்களுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து டிபார்ட்மெண்ட், டிவிஷன், டீம் என்ன அதுக்கேற்ற மாதிரி பிரிபட்டிருக்கு. அப்ப உதாரணத்துக்கு ஒரு கார் கம்பெனிய நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கார் கம்பெனியில பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய என்ன நாங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த கார் கம்பெனிய பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். உதாரணத்துக்கு செஸ்ஸிய வந்து செய்யக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். செஸ்ஸிய மட்டும் வேலை செய்யணும். அந்த நபர்கள் இருப்பினும். அப்ப அவையிலெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக கருதப்படும். என்ஜின செய்றது ஒரு டீம், செஸ்ஸிய செய்றது இன்னொரு டீம். அதே மாரி அத வந்து அசெம்பிள் பண்றது ஒரு டீம். அப்ப இப்படி வந்து ஒவ்வொரு டீம் வந்து அங்க இருக்கும். அப்ப ஒவ்வொரு டீமாவே வேலை செய்து கொண்டிருப்பினும், அப்படி டீமா வேலை செய்து கொண்டிருக்கைக்குள்ள தான் அவர்களால இலகுவா வேலை செய்ய முடியும். அப்ப ஏன் இப்படி டீமாக பிரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நிறுவனம் என்ன காரணத்துக்காக இப்படி டீமா பிரிக்கப்படுது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு நான் இப்போ இன்னொரு வீடியோ ஒண்ணு உங்களுக்கு ஷேர் பாருங்க. ஏன்னா ஒரு கார வந்து அவைல இப்படி பிரிச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு கார் அப்படின்னு சொன்னால், அத அவைல் என்ன செய்யணும் என்று சொன்னால், பாருங்க அத வந்து முதலாவது செஸ்ஸியா வந்து செஸ் டிபார்ட்மெண்ட் என்று ஒன்று இருக்கு. ஆனா இத பாருங்க. இதுல வந்து இருக்கு. நீங்க இப்ப பார்த்துக் கொண்டிருக்கிறது வந்து, முதலாவது அவர்கள் செஸ்ஸிய உற்பத்தி செய்றார்கள். என்ன காரணம். அப்ப இது ஒரு டிபார்ட்மெண்ட். செஸ்ஸிய மட்டும் ஒரு காரினுடைய செஸ்ஸிய மட்டும் உற்பத்தி செய்றது ஒரு டிபார்ட்மெண்ட். இப்ப இவர்களுக்கு வேலை வந்து காரினுடைய செஸ்ஸிய வந்து உற்பத்தி செய்றது. அ அப்படியே போனீங்க அப்படின்னு சொன்னால், இந்த டிபார்ட்மெண்ட் பாருங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை வந்து என்ஜின வந்து உற்பத்தி செய்யணும். இப்ப நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த வீடியோஸ் வந்து ஒரு காரினுடைய என்ஜின வந்து அசெம்பிள் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவையில இன்னொரு டிபார்ட்மெண்ட். சரி. இன்னொரு ஆட்கள நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அவைகள் வந்து பெயிண்ட் பண்றாங்க. என்ன பெயிண்டிங் அந்த செஸ்ஸிகளுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிற இப்படியான வேலைகள செய்றாங்க. அவைகள் வந்து அடுத்த விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது இவ்வளவு பார்ட்ஸையும் ஒன்றா பொறுத்துறார்கள். அசெம்பிளிங் டீம்ன்னு சொல்லி. அசெம்பிள் பண்றது. கார வந்து அசெம்பிள் பண்றது. உதாரணத்துக்கு இவையில பார்த்தீங்கன்னு சொன்னால், இவை கார வந்து அசெம்பிள் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்ஜின பொருத்தி, இதுகள பொருத்தி இப்படியான அசெம்பிளிங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இவையில எல்லாத்தையுமே வந்து நாங்கள் 3 டிபார்ட்மெண்ட்டா நாங்கள் பிரிச்சிருக்கோம். அப்ப ஒரு நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த நிறுவனத்தில மிக முக்கியமானது என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், திணைக்களங்கள். அதாவது டிபார்ட்மென்ட்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், தே கெட் இன்புட், புரோசஸ் என்ன ஆல்சோ அவுட்புட். இந்த 3ம் வந்து இருக்கு. அப்ப இன்புட்ன்னு சொன்னால் ரா மெட்டீரியல். அத வந்து புரோசஸ் பண்ணுவினம். உதாரணத்துக்கு நீங்கள் என்ன ஒரு அலுமினியம் அ மெட்டல் வந்துச்சுன்னு சொன்னால், அத வந்து காரினுடைய செஸ்ஸியா மாத்திவினம். அத வந்து புரோசஸ் பண்ணி, பிறகு அந்த செஸ்ஸி வந்து அவுட்புட் ஆயி வெளியில வரும். அப்ப இதுகள் வந்து கட்டாயமா ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், தே ஹேவ் கஸ்டமர்ஸ். என்ன ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் வந்து கஸ்டமர்களும் இருப்பார்கள். சரிதானே? அப்ப ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து அடிப்படையாக இவ்வளவு விஷயமும் வந்து இருக்கு. அப்ப இந்த விஷயத்த வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு நிறுவனத்த என்ன ஒரு ஆர்கனைசேஷன வந்து நீங்கள் சொல்லலாம். ஒரு நிறு ஒ ஒரு 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 டி ஒரு ஒரு விஷயத்த தந்திருக்கிறோம்னு வைங்க. உதாரணத்துக்கு தொழில்நுட்ப கல்லூரிய வந்து கேள்வி இப்படித்தான் இருக்கும். என்ன தொழில்நுட்ப கல்லூரிய வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி நிறுவுங்கன்னு சொல்லி கேட்டால்,
நீங்கள் சொல்லணும் என்ன ஒரு தொழில்நுட்ப எங்களுடைய தொழில்நுட்ப கல்லூரியில விஷன் இருக்குது. எங்களோட தொழில்நுட்ப கல்லூரிக்கு கல்ச்சர் இருக்குது. எங்களுடைய தொழில்நுட்ப கல்லூரிக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எங்களுடைய தொழில்நுட்ப கல்லூரியில வந்து டிபார்ட்மெண்ட் இருக்குது. எங்களோட தொழில்நுட்ப கல்லூரியில இன்புட், அவுட்புட் ப்ராசஸ் எல்லாம் வந்து நீங்கள் காட்டலாம். எங்களோட தொழில்நுட்ப கல்லூரிக்கு கஸ்டமர்ஸ் இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய யாழ்ப்பாணம் தொழில்நுட்ப கல்லூரி என்றது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக கருதலாம்னு நீங்க சொல்லலாம். சரி. அடுத்தது வந்து பார்ப்போம். நாங்கள் விஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். விஷன் அப்படின்னு சொன்னால் தூர நோக்கு. இப்ப நீங்கள் ஒரு நிறுவனத்தை தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த நிறுவனம் இன்னும் 20 வருஷத்துல எப்படி இருக்கணும்ன்றத தான் வந்து தூர நோக்கு அப்படின்னு சொல்லிடணும். அப்போ என்ன டெஃபினிஷன் பார்ப்போம். மெம்பர் ஆஃப் த ஆர்கனைசேஷன் often have some image. என்ன? சரி. அப்ப இது இருக்கா நீங்க பார்த்து வையுங்க. எங்களுக்கு டைம் முடியுது. ம். இதுல சித்தாரா தானே? சித்தாரா இருக்கா அட்டெண்டன்ஸ் இருக்கா போட்டு வையுங்க. சரிதானே? ஓம் சார். உங்களுக்கு ஏதாவது ம். பிரச்சனைகள் இருக்கும் அல்லது இதுல எதுவும் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப்ல எனக்கு ஒருக்கா மெசேஜ் பண்ணுங்க. ஏதாவது என்ன மாணவர்களுக்கு கேக்குதா? நான் இதோட நிப்பாட்டுறேன். இந்த விஷயனோட நான் நிப்பாட்டுறேன். 30 நிமிஷம் தானே? ஒரு செஷன் 30 நிமிஷம். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அல்லது இதுல ஏதாவது என்னால இந்த விஷயம் மாற்றக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒருக்கா மெசேஜோ ஏதாவது இருக்கா ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் செய்யணும்னு சொன்னா ஏதாவது இருக்கு. சரிதானே? அப்ப மற்றும்படி இப்ப சில வேண்டுகோள்கள் எப்பவுமே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்ன சொன்னாலும் அது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தானே. உதாரணத்துக்கு வந்து விட்டு விட்டு வருது சார், சத்தம் கேட்கல சார், இப்படியான இதுகள் எல்லாம் ஏன்னா ஒரு சாதாரண விஷயம். இதுகளுக்கெல்லாம் ஒண்ணும் செய்யலாது எங்களால. இது வந்து அப்படின்னு சொன்னா நான் ஃபைபர் ஆப்டிக்ஸ் அதில் வேண்டி தான் உங்களுக்கு கோர்ஸை டெலிவர் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் புறக்கணிக்கத்தக்கது. சரிதானே? சரி. அப்ப அதே மாதிரி நான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்டிங் பண்றேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன் YouTubeல. பார்க்க விருப்பமானாக்கள் பாருங்க. சரிதானே? அப்ப நான் இதோட கிளாஸை முடிச்சுக் கொள்றேன். அடுத்த கிளாஸ் எப்பன்னு சொல்லி நான் உங்களுக்கு அறிவித்தல் தரேன். சரி. அப்ப இதோட கிளாஸ் நிப்பாட்டுவோம்.